வணக்கம். இன்னைக்கு மலாய் கோஃப்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஸோ இது சூடான உடனே ஒரு பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பல்லாரிக்கு 3 தக்காளி. ஸோ இதே நல்லா வதக்கிடுங்க. இது ஓரளவு குக் ஆன பிறகு 2 துண்டு இஞ்சி, அடுத்து 5 துண்டு பூண்டு, அடுத்து கேஷ்யூ ஒரு 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குக் ஆகணும். நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுவோம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து கோஃப்தா பால்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். குலோப் ஜாமுன் மிக்ஸ் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ 1/2 கப், அதாவது 160 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து நட்ஸு, கேஷ்யூ, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து பெப்பர் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பால்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால்ஸ் பண்ணிடலாம். ஸோ மீடியம் சைஸ் பால்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குட்டியாக கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குலோப் ஜாமுன் மிக்ஸு. ஸோ கொஞ்சம் எழுந்து தான் வரும், கொஞ்சம் பெருசாகும். நம்ம மீடியம் சைஸ்னால் கொஞ்சம் பெரிய பால்ஸாக வரும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குட்டியாக வேணும் கோஃப்தா பால்ஸ் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸாகவே உருட்டிக்கோங்க. இப்போ ரெடி. இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ மலாய் கோஃப்தா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 பிரியாணி இலை, அடுத்து 2 ஸ்டிக் பட்டை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அடுத்து க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு. ஸோ அந்த விழுதையுமே இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலா வேகிறதுக்காக மூடி வைக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம், டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு 5 டேபிள் ஸ்பூன். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.